அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.கே. ரங்கராஜன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். உங்களுடைய சகா இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு, பொது உடைமை இயக்கத்துக்கு, ஏன் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இறுதி வரைக்கும் எளிமையுடைய சிகரமாக, எளிமையின் வடிவமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். உங்களுடைய தோழர் திரு நல்லக்கண்ணுக்கு உங்களுடைய புகழஞ்சலியை பதிவு செய்யுங்க. ஹலோ. எஸ் சார், கேட்குதுங்களா? சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கடைசி மனிதன் மறைந்தார். 10 ஆண்டுகளுக்கு மேல சிறை, 5 ஆண்டுகளுக்கு மேல தலைமறைவு வாழ்க்கை, வெள்ளையனை எதிர்த்து நடத்திய அந்த போராட்டம் என்பதுல முன்னணியில தென்னகத்தில் இருந்தவர். வஉசியோடெல்லாம் பார்ப்பதற்கு படுவதற்கான வாய்ப்பு இருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தமிழகத்தினுடைய கடைசி போராளி. இன்னொருத்தர் சுதந்திர போராட்டத்துல நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சாட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நல்லக்கண்ணுக்கு பிறகு கிடையாது. கடைசியாக இருந்தது சங்கரையாக பிறகு நல்லக்கண். அவருடைய வாழ்க்கை என்பது உண்மையிலே எளிமையான வாழ்க்கை. அவர் எளிமையா வாழணும்னு அவசியம் இல்லை. அவர் கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் வந்தவர் அவர். ஆனா தன்னுடைய நிலங்களை எல்லாம் யார் தன்னுடைய நிலங்களை பார்த்து கொண்டாங்களோ அவங்க கிட்டே குடிச்சிட்டார் அவர். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பிரிகிற பொழுது அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே இருந்துட்டாரு. என்ன மாற்றத்தை அவர் பிரச்சாரம் செய்தாரோ அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் இல்லையா? ஆமா, எந்த கொள்கைக்காக அவர் பிரச்சாரம் செய்தாரோ அந்த கொள்கைக்காக வாழ்ந்தவர். உண்மையிலே சொல்ல போனா காந்திய வழியிலையும் வந்தவர்கள் அவர் ஒருத்தர். காந்தி வழி என்று ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழியில வந்தவர் அவரு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டங்களிலையும் முழுமையாக கலந்து கொண்டு ஒரு கம்யூனிஸ்டாக எளிமையான வாழ்க்கையை நடத்தியவர் அவர். நீங்க அவருடைய மனைவி ஒரு பள்ளி ஆசிரியர். நிறைய வாய்ப்பு பெற்றிருப்பீங்க. அந்த பக்கங்கள்ல முக்கியமான பக்கங்கள், சுவாரஸ்யமான பக்கங்கள் எங்க நேயர்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? சுவாரஸ்யமான பகுதின்னு சொன்னா, என்னை போன்றவர்களை அவர்கள் முன்னுக்கு கொண்டு வருவதில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தார். அதாவது கீழே இருக்கிறவங்க வளரக்கூடாது, போகக்கூடாதுன்னு தான் நினைக்காம ஒன்றுபட்ட கட்சியில என்னை போன்ற இளைஞர்கள் வர வேண்டும் என்று, அன்றைய இளைஞர்கள் வர வேண்டும் என்பதற்காக வழிவிட்டவர்கள் அவர்கள். அதற்காக அவர்களெல்லாம் பாராட்ட பெற்றவர்கள். மார்க்சியத்தை புரிந்து கொள்வது என்பது ஒன்று, புரிந்த மார்க்சியத்தை அமுல்படுத்துவது என்பது வேறொன்று. பல பேராசிரியர்கள் மார்க்சியம் படித்தவங்க இருக்காங்க. அதை அமுல்படுத்துவது என்பதுல அன்றைய தலைமுறையில அவர்கள் காட்டிய வழியினுடைய கடைசி நபர் நல்லக்கண்ணு. அப்படி சுட்டி காட்டக்கூடியவர்கள் இன்றைய அரசியல்ல வேற யாரும் இல்லை. அரசியல் வந்துட்டா அரசியல்ல எதிரிகள் உருவாயிடுவாங்க. எதிரிகளே இல்லாத ஒரு அரசியல் தலைவர்னு அவரை வகைப்படுத்த முடியும் இல்லையா? இன்னைக்கு அவரை விமர்சித்த எதிர் சித்தாந்தவாதிகள் கூட நான் கேட்டதில்லை என்னுடைய பத்திரிகை அனுபவத்துல. ஆமா, யாரும் எதிர்க்க மாட்டாங்க, யாரையும் எதிர்க்க மாட்டாங்க. அவர் அப்படி நடந்து கொள்ளவும் மாட்டாரு. தனிவர் நபர் பழக்க வழக்கங்கள் என்பதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கிறது. அதுல நல்லக்கண்ணு பாணி என்கிற ஒரு பாணி இருக்கிறது. அவர் யாரையும் எளிதாக கவர்ந்துடுவாரு, எல்லாரோடையும் நல்லா பழகுவாரு, யாரையும் குறை சொல்ல மாட்டார். சொல்லிய வண்ணம் செயல், எதை சொல்றாரோ அதுபடி செயல் அப்படின்னு பார்க்கும்பொழுது எளிமையுடைய அடையாளமா இறுதி வரைக்கும் அவர் அரசு மருத்துவமனைக்கு தான் போயிருக்கிறாரு. அவரை பெரு மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு பல பேர் தயாரா இருந்திருப்பாங்க. இறுதி வரைக்கும் அரசு மருத்துவமனை தான், அரசு சிகிச்சை தான், உடலை கொடையா கொடுக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப அரிதான விஷயங்கள் இல்லையா? உடலை நன்கொடையா கொடுக்கிறாரு, அது பெரிய விஷயம் தான். அவருடைய எளிமையுடைய பக்கத்தை நீங்க பார்த்ததுல வியந்த விஷயங்கள்? எளிமைன்னு சொல்ற பொழுது குறைந்தபட்ச தேவைகள் தான் அவருக்கு. உணவா இருக்கட்டும்,
உடையா இருக்கட்டும், பயணமா இருப்பது என்பது ரொம்ப நாளைக்கு அவங்க எல்லாமே அந்த தலைமுறை சைக்கிள்ல தான் போவாங்க. சைக்கிள்ல போய் பிரச்சாரம் பண்ணுவது, 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடப்பது, மிகப்பெரிய ஜமீன்களை எதிர்த்து போராடிய காலம் அந்த காலம். அந்த போராட்டங்கள்லாம் ஒரு உறுதியாக நின்று போராடியவர் அவர். அவர் அவருடைய குடும்ப பின்புலம்னு பார்த்தா அவர் செல்வந்தரா இருந்திருக்கிறவர். அதை விட்டுட்டு எளிமையை தேர்ந்தெடுத்தவர் இல்லையா? ரிச் பெர்சன்ட், அவர் ரிச் பெர்சன்ட், பணக்கார விவசாயி. ஓஹோ. மனைவி பள்ளிக்கூட ஆசிரியை. ஆனா அந்த எதையும் அவர் பயன்படுத்தவில்லை என்பதுதான். நிச்சயமாவே ஒன்றுமே அவர் பற்றி நாம கேள்விப்படுற, படிக்கக்கூடிய, பார்த்த, கேட்டுற விஷயங்கள் எல்லாமே வியப்ப தருது. நன்றி திரு டி.கே. ரங்கராஜன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு டி.கே. ரங்கராஜன் அவருடைய கருத்துக்களை கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணு.